எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் வேலை வாங்கிற டைரக்டர், நல்லா இருக்கு படம். அதான் ப்ரோ, லவ் பண்ணா சொல்லிடணும் ப்ரோ அவங்க கிட்ட சீக்கிரமா, நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஈன்ற பெருதுவுக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்டதா எப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தந்தை பேரை வந்து அதர்வா அழகா காட்டியிருக்காரு. சூப்பராக இருக்கு. இதய முரளி எல்லாத்தோட இதயத்திலும் இடம் பிடிக்கிட்டோம். நன்றி, வணக்கம். நல்லா இருந்துச்சு, நீட்டான ஒரு படம். எனக்கு ஆக்சுவலி நான் பிரீத்தி ஃபேன் ப்ரோ, பிரீத்திக்காக தான் வந்தேன். அவங்களோட போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தமனோட மியூசிக், தமன் ஆக்டிங், அதர்வா ப்ரோ எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இட் வாஸ் நீட் ஃபிலிம். கொஞ்சம் லேக் அங்கங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதும் செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. மற்றபடி ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாட்ச், டீசென்ட் வாட்ச். படத்தில் வந்து அதர்வா சார் பார்க்கும்போது இதய முரளி சார் பார்க்குற மாதிரி எனக்கு ஞாபகம் வருது. படம் ரொம்ப அருமையாக வருது. படத்தில் லவ் சீன் எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இவர் வேற சுதாகர் காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. படத்தில் லவ் சீன் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க ப்ரோ. எல்லா ஜானர்லேயும் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபுல் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஹீரோயின்ஸ் போட்டிருந்தாங்க, 3 ஹீரோயின்ஸ் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, பார்க்கறதுக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. காமெடிலாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, எல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. இந்த கரண்ட் ஜென்ரேஷனுடைய பசங்களுடைய வாழ்விலையும் அந்த பசங்களும் எப்படிலாம் வாழ்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக டைரக்டர் இந்த படத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. கேஸ்டிங்ஸும் சூப்பராக இருந்தது. படம் சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்கு படம். நம்ம முரளி சார் பார்த்தா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதர்வா சூப்பராக நல்லா நடிச்சிருக்காரு. அதர்வா சூப்பராக நல்லா நடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த ரொமான்ஸு, இந்த லவ் ஸ்டோரி, அந்த ஃபைட் சீனு, சாங்ஸு, பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது எல்லாமே. நல்லா இருக்குது. லவ் ஸ்டோரி தான், நல்லா இருக்குது. பார்க்கலாம், போர் இல்லாமல் போகுது. ட்விஸ்ட் இருக்குது படம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பிரீத்தி முகந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆதரவு நல்லா நடிச்சிருக்காங்க. பகத் பாசில் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் வேலை வாங்கிற டைரக்டர், நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது படத்தில். அதான் ப்ரோ, லவ் பண்ணா சொல்லிடணும் ப்ரோ அவங்க கிட்ட சீக்கிரமா, நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. எந்த விஷயத்தையும் லேட் பண்ணக்கூடாது, எல்லாமே சீக்கிரமாக சொல்லிடணும். அதான் ப்ரோ. ஒன் சைட் லவ் தான் ப்ரோ. அதை வந்து எப்படியாச்சும் ஒன்று நம்மளாச்சும் சொல்லிடணும். இல்லை நம்ம கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்குறோம், நம்ம லைஃப்பில் யாராவது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்க மூலமாச்சும் நமக்கு அந்த நல்லது நடக்கணும். அது கரெக்டான பீப்புள்ஸ் நம்ம கூட இருந்துச்சுன்னா ஒன்று நம்ம சொல்லணும், இல்லை அவங்களாச்சும் நம்மளை சொல்லி நம்ம காதலை சேர்த்து வைக்கலாம். அந்த மாதிரி தான். ஆமாம், ஒரு ஹீரோயின் கைடு லோகர், அப்புறம் வந்து இப்போ இது பிரீத்தி முகன், அப்புறம் வந்து கேமியா ரோலில் வந்து விவர் பண்ணியிருக்காங்க. இவர் பகத் பாசில் சார் பண்ணியிருக்காங்க. அவங்க மாலதேங்க அம்மாவனும் கேமியா ரோல் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஆனால் கடைசியில் வந்து ஒரு சேர் வந்து இப்போ இவர் கூட பிரீத்தி முகன் கூட தான் படத்தில் சேர்ந்தாங்க. எல்லாரும் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவ்வளோ போராகவும் போல், அவ்வளோ இதுவாகவும் போல், ஒரு மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆவரேஜாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டான்ஸு பாட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதாவது வந்து ஈன்ற பெருதுவுக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்டதா எப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தந்தை பேரை வந்து அதர்வா அழகாக காட்டியிருக்காரு. சூப்பராக இருக்குது. பார்க்க வந்து அவ்வளோ லவ்லியான படம், அழகான படம், சூப்பரான படம், ஜாலியான படம். மியூசிக் சூப்பராக இருக்குது சார், வேறு லெவல் மியூசிக் சார். பிஜிஎம்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. தமன் சார் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு சார். பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காங்க சார். எப்படின்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து எப்படி லவ் பண்ணுறாங்க, எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகணும். ஆனால் இப்போ லவ்வாக இருந்தாலுமே அது வந்து பழைய லவ் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க சார். லவ் தான் ஃபஸ்ட்டு 3 பேர் கையாடு லோகர் வருவாங்க, பிரீத்தி முகந்தன் வருவாங்க. 3 பேரில் யாரை லவ் பண்ணுறத, யாரை கல்யாணம் பண்ண போய் எதிர்பார்த்தோம். ஆனால் நல்லா இருக்குது, போர் இல்லாமல் போகுது, ட்விஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது படம். பார்த்தீங்கன்னா தான் புரியும். அது கதையை சொல்லிட்டு நல்லா இருக்காது. இதய முரளி எல்லாத்தோட இதயத்திலும் இடம் பிடிக்கிட்டோம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதர்வா சூப்பராக, நட்டி வந்து பர்சனலாக நல்லா பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதர்வா ப்ரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ரக்ஷன் அண்ணா, டிராவிட், சுதாகர், பிரீத்தி, அப்புறம் கயாடோ, அதை தாண்டி நிறையா சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த நேம்லாம் சொல்லிட்டேன்னா அவங்க நிறைய ரிவீலே பண்ணல. உள்ள நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. நான் மெயினாக பிரீத்திக்காக வந்தேன். பிரீத்தி பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் எனக்கு வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. மியூசிக் வந்து சூப்பராக இருந்ததுங்க. கேட்குறதுக்கு 1-2 சாங்ஸ் நல்லா இருந்தது. ஒன்றும் பெருசாக வந்து தேவையில்லாமல் சில நாய்ஸ், ரொம்ப ஓவரான பிஜிஎம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து மைல்டாக போட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன சொல்ல வராங்க ஒன்றும் இல்லை சார். இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் பசங்களோட லவ் எப்படி இருக்குது, அது ஃபெயிலியர் ஆனால் எப்படி இருக்குது, அடுத்தடுத்து அதெல்லாம் தாண்டி எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து ஃபேமிலிக்கு ஆடியன்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகாது.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பசங்களோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்க. ஏன்னா இது வந்து இந்த காலத்து பசங்களுக்கு ஜாலியான ஒரு செமையான படம். நானே வந்து இன்னொரு டைம் பார்ப்பேன். ஹீரோ நல்லா கைடில் நல்லா நடிச்சிருக்காங்க. பிரீத்தி முகுந்தன் மேம் நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க சார். படம் சூப்பராக இருக்குது. கரெக்டாக தான் சார் இருக்குது, பொருத்தமாக தான் இருக்குது. இதே முரளியும் அவர் சன் வந்து நடிச்சிருக்கிறதுனால அந்த 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 காலகட்டத்துக்கும் இப்போ காலகட்டத்துக்கும் கரெக்டாக மேட்ச் பண்ணி நடிச்சிருக்காங்க சார். நல்லா இருக்கு படம். பார்க்கலாம் சார், கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த தனுஷ் பாடின சாங் நல்லா இருந்துச்சு. நல்லா கனெக்ட் பண்ணுவான் ப்ரோ. நல்லா கனெக்ட் ஆன மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறோம் ப்ரோ, ஃபேமிலியோட வந்து பார்க்குறோம். கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு நல்ல படம். அதான் கொஞ்சம் லாக் இருக்குது, அதை தாண்டி கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகலாம்.